ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காயத்ரி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக சம்பத் வராங்க. மாறன் பக்கத்துலேயே ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காயத்ரி ரொம்பவுமே கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே கோயிலில் இருப்பாங்களா ஐயர், அவங்க வந்து பார்த்தோன்னா ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆறுமுகமும் ரொம்ப கோபமாக வந்து இங்கே அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தாலி கட்டுறதுக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கரெக்டாக ஆறுமுகமாக எல்லாம் அருவாலாம் எடுத்துகிட்டு ஓடியாடுறாரு. ஆனால் பார்த்தா பைரவி வந்து அதை தடுத்து பலார்னு ஒரு அறை வந்து சம்பத்து கூடுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா மாறனுக்கும் ஒரு அடியை போடுறாங்க. அடியை போட்டதுக்கப்புறம் இப்போ மாறன் கீழே விழுந்து மிலிட்ரிக்காரர் எந்திரிச்சு உடனே பார்த்தோம்னா என்ன மேலே கை வச்சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்க வராரு. அப்போ தான் பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சஞ்சய் கரெக்டாக வராரு. இதை தான் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது மாதிரிலாம் ஒரு ரோல் வந்தால் தானே சஞ்சய் இங்கே நல்ல பேர் வாங்க முடியும். மொத்தத்தில் இந்த பக்கத்து ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரிக்கிறதுக்கு சஞ்சயும், அந்த பக்கத்து சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கிறதுக்கு ஸ்னேகாவும் பெரிய திட்டம் போட்டு கரெக்டாக காய் நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே சாத்திரிகமாக ரொம்ப இதாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்து ரெண்டு அறை விட்டு அடுத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. சஞ்சய் வந்து ரொம்ப இதாக பேசிட்டு பைரவி நீ இனிமேல் கவலைப்படாத பைரவி, இவங்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பைரவியும் சஞ்சய்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா ஆறுமுகம் தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. காயத்ரி கிட்ட அழுவாதமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஆறுமுகமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து சிந்துவை வந்து அப்படியே அந்த பீரோக்குள்ளார வச்சு பூட்டினாங்களே, அவங்க அம்மா வந்தாங்களே, வந்ததுக்கப்புறம் சார்ஜர் தேர்றன்னு எல்லா கபோர்டையும் திறந்து பார்த்தாங்க. கரெக்டாக சிந்து இருக்க கபோர்டை திறக்கும் போது அம்மா உங்கள் சார்ஜர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக சிவா எடுத்து கொடுத்துட்றாரு. அவங்க அம்மாவும் சார்ஜரை வாங்கிட்டு கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் வெளியில் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க பாருங்கள், அப்படியே மயங்கின மாதிரி. இப்போ சிவா வந்து பயந்துக்கிறார், கபோர்டுக்குள்ளார காற்று இல்லையாட்டிருக்கு, அதனால தான் மயங்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி போய் பெட்டில் படுத்து முகத்தில் தண்ணி தெளித்து என்னென்னமோ பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்தா கண் முழிக்கல. அப்புறம் வாயில் வச்சு ஆக்சிஜன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா இப்போ அதாவது சிந்து வந்து எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. நீ எவ்வளோ பாசமாக இருக்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நாளைக்கு இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. கை வலிக்குதுன்னு சொன்னமே கட்டு போட்டு விட்றாங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வா, கட்டு போட்டு விட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது சிவா சிந்து இடையில். இப்போ அடுத்து பார்த்தோம்னா இப்போ இங்கே ஆறுமுகத்து வீட்டில் ஒர்க் பண்ணுவாங்களா அந்த சிட்டு, ஏற்கனவே இப்போ ஸ்னேகா வந்து 12 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்களா ஹாஸ்பிட்டலில். அவங்க வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் வெளியில் தூக்கி போட்டு அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வந்து இந்த மாதிரி காசு கொடுக்கலங்கிறதுனால இந்த மாதிரி காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக எல்லாம் பிளான் தான். அடுத்து அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்த்தோம்னா தேவராஜன் மகன் வந்து அந்த ஸ்னேகா வந்து அங்கே கரெக்டாக வராங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை கேட்டதுக்கப்புறம் 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கணுங்கிற விஷயம் சொன்னதுமே பணத்தை செக்காக எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்களெலாம் அமுச்சு விட்டுறாங்க. இப்போ பார்த்தா இவங்க ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணது ஒரு 12 லட்சம் வாங்கலை, இது மட்டும் இல்லாமல் இந்த 5 லட்சம் கொடுத்தீங்கன்னு நான் உங்கள் பொண்ணு மாதிரி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள், சிட்டு என் தங்கச்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நல்லா சிட்டு வந்து நல்லா ஏமாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே அன்னபூர்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ காயத்ரி வராங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுகுறாங்க. உடனே இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா மகாவும் எசக்கி அங்கே வராங்க. மகா வந்துட்டு நீ இனிமேல் கவலைப்படாதமா, எங்கே போனாலும் மாமா எசக்கி கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை அப்படியே சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கத்து அன்னபூர்ணியும் சரிம்மா இனிமேல் எங்கே போனாலும் நீ வந்து எசக்கி மாமாவை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எசக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டு மகா கிட்ட சொல்கிறாங்க. வழக்கம் போல் மகா வந்து ஒரு சிரிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.